ஆடினது பாடினது குடிச்சது சிரிச்சது எல்லாம் போதும். வாங்கின பணத்துக்கும் தங்கத்துக்கும் கொடுத்த வேலையை ஒழுங்கா செஞ்சு முடிக்கணும். அரசியலுக்கு தகுந்த மாதிரி காய்களை நகர்த்துறதும் நமக்கு தேவையான வெடிமருந்துகளையும் ஆயுதங்களையும் கொண்டு வர்றதும் உங்க வேலை. வெடிக்கணும், அங்கங்க குண்டு வெடிக்கணும், தமிழ்நாடு பத்தி எரியணும், அந்த நெருப்புல நான் குளிர் காயணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? அண்ணன் எப்ப சொல்லுவாரா அப்ப பண்ணு. வயசுதான் ஆச்சு. ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே. தம்பி, இந்த கார் ஓனர் வந்தானா காயிலாங்கடையில போட்டு பேரிச்சு மழை வாங்கி திங்க சொல்லு. டேய், கார் ஏன் திறமையில ஸ்டார்ட் ஆகலடா. செண்பகம் செட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச ராசி. சரியா சொன்னீங்க தம்பி. செண்பகம் இந்த செட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சதுக்கே இப்படின்னா உங்க வீட்டுக்குள்ள மட்டும் கால் எடுத்து வச்சதுன்னு வச்சுக்கோங்க. தூக்கிச்சு. அண்ணே, அம்மா சொல்றது அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? செண்பகம் இனிமே செட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு அம்மா தடை உத்தரவு போட்டிருக்காங்க. பிளாக்கெட்ன்ற முறையில சொல்றேன், வந்த வழியே திரும்பி போடு. பூ வேணா ஒண்ணு வேணா. என்னையா நட்டு சொல்றது உண்மைதானா? இல்ல செண்பகம், அம்மா அந்த அர்த்தத்துல சொல்ல. அண்ணே, ஓப்பனா சொல்லுங்கண்ணே. இதோ பாருமா, செட்டுக்குள்ள அடிக்கடிக்கு வந்து போறதால அண்ணனுடைய கருப்பு கட்டுப்புடுன்னு அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்ன கெட்டுடும் கருப்புமா நட்டு. இந்த பாரு செண்பகம், அவங்கிட்ட ஏன் போய் வாய கொடுக்குற? நீ வா. ஏய், போய் கார் கழுவுடா போடா. நீ வாயா. அண்ணே, கேர்ஃபுல்ண்ணே. செண்பகம், இந்த குட்டையண்ட முன்ன கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. அம்மாட்ட அடிக்கடி போட்டு கொடுத்துறோம். அவன் கிடக்குறான் விடியா. ஏன்யா இப்படி வேகாத வெயில்ல வேலை பாக்குற? எப்படி வேர்க்குது பாரு. வேளா வேலைக்கு சாப்பிட்டு நல்ல உடம்ப தேத்திக்கோ. கேட்டா தங்கச்சி படிக்க வைக்கணும், தங்கச்சி கல்யாணம் பண்ணணும்னு சொல்ற. இப்படி இருந்தா எப்படி? அண்ணே, ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே. என்னடா பண்ற? ஓ கைசில நீ கோய சுத்தி காட்டிட்டு இருக்க. உடா வா வா அப்படிடா. போ மேல போடா. போடா அப்படியே. ஜலக்கா போட்டுற. போடா போய் அப்படியே. நான் இல்ல இப்பதாங்க எல்லாம் பண்ணாங்க. ஏறி ஓடிக்கிறேன். ஏய், என்னடா கடை அலங்கோலமா இருக்கு? அதான் கண்டவளை கடைக்குள்ள விடக்கூடாதுன்னு சொன்னேன். அது இல்லம்மா, அந்த குட்டையனை கார் கழுவ சொன்னா. ஏய் கிழவி, எதா இருந்தாலும் நேருக்கு நேர் பேசு. என்ன பார்த்தா உனக்கு கண்டவ மாதிரி தெரியுதா? இப்ப சொல்றேன், இன்னும் 3 மாசத்துக்குள்ள எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வை. இல்ல நானே உன் புள்ளைய கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவேன். புரிஞ்சுதா? நான் வரேன் மச்சான். பொம்பளை அவ ராட்சசி. இனிமே இந்த பக்கம் வந்தா காலை உடைச்சு போறேன். ஏண்டா நடிக்கிற? எனக்கு மட்டும் அவளை பிடிக்கலையா என்ன? நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன், அவதான் என் மருமகன்னு. முதல்ல தங்கச்சி படிப்பு முடியட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வர வர உங்க பையனோட சுட்டித்தன தாங்க முடியல. நீங்களே இவனை கூட்டிட்டு போங்க. அடி செல்ல குட்டி. இந்த அப்படி Don't shoot. இவன் என் ஃப்ரெண்ட். இவன் என் ஸ்கூல் மேட், காலேஜ் மேட். என் போலீஸ் ட்ரைனிங் கூட நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் பண்ணோம். என்னடா? அது மட்டும் இல்ல சிஸ்டர், படிப்புல ஸ்போர்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே எங்களுக்குள்ள யார் ஃபர்ஸ்ட்ங்கிற போட்டி தான். எல்லாத்துலயுமே இவன் தான் ஃபர்ஸ்ட். இப்ப மദ്രാஸ்க்கு வந்திருக்கேன், இவன் கூட போட்டி போடத்தான். டேய், உன் கல்யாணத்துக்கு வர முடியல, ஏன்னா அந்த சமயத்துல டெல்லியில ஸ்பெஷல் ட்ரைனிங்ல இருந்தேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? லவ் கூட இவன் தான் ஃபர்ஸ்ட் பண்ண. டேய் இருடா. ஆனா ரொம்ப நல்ல பையன். ஃபர்ஸ்ட் கல்யாணம், ஃபர்ஸ்ட் குழந்தை குட்டி. ஆனா இப்ப டிபார்ட்மெண்ட்ல போட்டி போட வந்திருக்கேன்.
அண்ணே ஆ? என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் தங்கச்சிக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். டேய் என் தங்கச்சி செவ்வாய்க்கிழமைனா சிவப்பு, புதன்கிழமைனா ப்ளூ, வெள்ளிக்கிழமைனா வெள்ளைன்னு கிழமைக்கு ஒரு கலர் போடுவாடா. அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு. லீவா? டேய் ட்ரெஸ்ஸுக்கு இல்லடா காலேஜுக்கு. அப்பா காலேஜுக்கா? வேற என்னமோன்னு டவுட் வந்துருச்சு. வருமே குறுக்கு புத்திக்கார, உனக்கு எப்ப பார்த்தாலும் டவுட் வருமே. ம். குட்டியா வாரத்துல 6 நாள் ஏன் இஷ்டப்படி, ஒரு நாள் அவ இஷ்டப்படி. இன்னைக்கு இதுதான். சூப்பர். அடடடடா என் கண்ணே பற்றும் போல இருக்க. அம்மா சாயங்காலம் தங்கச்சி காலேஜ்ல இருந்து வந்த உடனே திருஷ்டி சுத்தி போடணும். போன நீதான் என்ன அழகா இருக்கேன்னு சொல்ற, ஆனா எங்க காலேஜ்ல நட்டு கழண்டவ உங்க அண்ணன் தான் மெக்கானிக் ஆச்சு, கொஞ்சம் டைட் பண்ணிட்டு வரக்கூடாதான்னு கிண்டல் பண்றாங்கண்ணே. யார் சொன்னது? மூஞ்சில பிளேடு போட்டுருவேன்னு சொல்லு. ஆமா, நீ நாளைக்கு காலேஜுக்கு வா, நான் உங்களை அறிமுகப்படுத்துறேன். வர்றேன். அப்ப நீ அவங்களுக்கு பிளேட் போடுறியா இல்ல அவங்க உனக்கு பிளேட் போடுறாங்கன்னு நான் பாக்குறேன். அப்ப காலேஜ்ல ஒரு அண்ணிய செட் பண்ணலாம்னு சொல்லு. யார் அவ காலேஜ்ல இருந்து அண்ணி? ஏன் ஆள் மூஞ்சில பிளேடு போடுறது? அவளுங்க கடையில போய் தான் வாங்கணும் பிளேடு. நான் பிளேட கையிலேயே வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன். டப்பா கிழிஞ்சிரும் சொல்லு. ஆமா, அப்படியே எடுத்து கழுத்த ஒரு அறுப்பு அறுத்துக்க. என்ன எல்லாரும் சேர்ந்து கண்டதை பேசிட்டு இருக்கீங்க? படிக்கிற பொண்ணு கிட்ட பேசுற பேச்சா இது? என்ன அண்ணனோ என்ன தங்கச்சியோ போங்க. குறுக்கால இந்த பூக்காரி வேற. இவன் என்னடான்னா சம்பாதிக்கிற காசெல்லாம் தங்கச்சி தங்கச்சின்னு கம்மலு மூக்குத்தி வாங்கி காசை கரியாக்குறான். ஆமா. இவன் என்னடான்னா அண்ணனுக்கு ஏத்த மாதிரி ஆட்டம் போடுறா. சரி சரி நேரமாச்சு, டிஃபன் சாப்பிட்டு காலேஜுக்கு கிளம்பு. போமா நேரமாச்சு. ஏமா என்னம்மா புரியாம பேசிட்டு இருக்க? தங்கச்சி காலேஜ்ல படிக்கிறவ, கூட 4 வசதியான பிள்ளைங்களும் படிக்கும். நமக்கு வசதி இல்லைனாலும் இருக்கிறத வச்சு அவன் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்து அவ பளபளப்பா மினுமினுப்பா இருந்தா நமக்கு பெருமை. சரி உன் இஷ்டப்படியே செய்ப்பா. ஓகே. என்ன ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் நான் தான் பூ வைக்கிறேன். பவராசு, நீ எப்பதான் என் தலையில பூ வைக்க போறியோ? வைக்கிறேன். ஒரு நாளைக்கு உன் காதுல பூ வைக்கிறேன். என்னது? வீட்டு கணக்கெல்லாம் நான் தான் பாக்குறேன், உங்களுக்கு கரெக்ட் பண்ணிடுறேன். டேய் வாயை மூடுடா, இல்லனா உன்னை முழம் போட்டு வித்துருவேன். தங்கச்சி காலேஜ் கிளம்புற நேரத்துல என்ன புலம்பிட்டு இருக்க? வர வர வர. அண்ணே, வாமா. காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். தங்கச்சி பூ கொடு. மல்லி இருக்கு, கதம்பம் இருக்கு, எதுல எத்தனை முழம் வேணும்னு சொல்லு கொடுக்குறேன். லோக்கல் இதெல்லாம் உன்ன மாதிரி பட்டிக்காடால வைக்கிறது. என் தங்கச்சி மாடர்ன் கேர்ள். ரோஸ். இன்னைக்கு இத வச்சிட்டு. அண்ணே நான் வரேன் நீ. பாத்து போமா. ஆமா நீ என்ன கிளம்பலையா? எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா நான் கிளம்பிடுறேன். ஓஹோ. டேய் போய் பெரம்பெடுத்தாடா. பெரிய பெருமை எடுத்து வந்துறேன். என்னது? பெரம்பு அடி கொடுக்க. யோ குடியா. முடியாது. சண்பகத்துக்கு கேட்கவும் தெரியல, அண்ணனுக்கு கொடுக்கவும் தெரியல. என்ன லவ்? நம்ம தான் ட்ரைனிங் கொடுக்கணும் போல இருக்கு. இப்ப நீ கொடுக்க போறியா இல்லையா? முடியாதுங்கற. டேய் அவ என்னமோ கேக்குறா இல்ல, கொடுக்க வேண்டியதானே? அம்மா அவங்க வேற ஒண்ணும் கேக்கல, உம்மா கேக்குறாங்கம்மா. உம்மாவா? அது என்னடா புதுசா இருக்கு? அது என்னமா திருநெல்வேலில உம்மானா அம்மான்னு அர்த்தம். அத சொல்றேன். சரி சரி ஏதோ கொடுத்து தொலை. அதான் அத்தையே சொல்லிட்டாங்கல்ல, கொடுக்க வேண்டியதானே. அண்ணே டென்ஷனா இருக்குண்ணே, சீக்கிரமா ஒரு உம்மா கொடுங்கண்ணே. உம்மா வேணுமா? ஆராசா குடுக்குறேன். மதுரையில உம்மானா சும்மான்னு அர்த்தம். பாய். இந்த பாரு லெஃப்ட் வாங்குறேன், ரைட் போயிட்டு லெஃப்ட் வா. லெஃப்ட். நீ வண்டி ஓட்டி லெஃப்ட் வாங்குறல, அந்த பக்கம் போகாத வா. ஏன் சும்மா தொண சொல்லிட்டே இருக்க? ஒரு தடவை சொல்லி கொடுத்தல, இப்ப பாரு எப்படி ஓட்டுறேன்னு. அதுக்கு இல்ல, நமக்கு என்ன கல்யாணம் ஆகணும், குழந்தை குட்டி எல்லாம் பெக்கணும். நீ பாட்டு வண்டியை ஓட்டுறேன்னு சொல்லி எங்கயா குண்டகாம முடி கவுத்து விட்டு. அப்ப ஒரு முத்தம் குடையா? முத்தமா? முத்தமா கேக்குற? லெஃப்ட் ஓடினா ரைட் ஓடிச்சிட்டு இருக்க. சொல்றத கேட்டா தானே. பரவாயில்ல. என்ன எல்போடா? இனிமே இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் கத்து கொடுக்காது. ஏதோ ஒரு நல்ல போலீஸ்காரனால நீ தப்பிச்ச. போ இறங்கி ஓடி போயிரு. சார் நான் மெக்கானிக் தான் சார். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் பாக்குறேன் சார். நீங்க உட்காருங்க சார். எங்கப்பா ஒர்க் ஷாப்? மூலக்கடையில மெக்கானிக் முருகன் கேட்டா சின்ன குழந்தைங்க கூட கூட்டியாந்து விட்டுரும் சார். அப்படியா? இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க சார். பெட்ரோல் அடப்பு சார். எல்லாம் கலப்படம் பண்ணி விடுறானுங்க. உங்க வண்டிக்கு இந்த நிலைமைன்னா யார்கிட்ட போய் சொல்றது? இந்த மாதிரி ஆளெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடணும் சார். நான் வரேன் சார். ஏய் இங்க வா. என்ன சார்? இந்தா வச்சுக்க. ஐயோ வேணாம் சார்.
எங்களை மாதிரி பொது ஜனங்களுக்காக தான் ராத்திரி பல் பார்க்காம உழைக்கிறீங்க. அப்பேற்பட்ட உத்தியோகம் உங்கள்கிட்ட போய் நான் பணம் வாங்கலாமா சார்? வேணாம் சார். அட சும்மா வச்சுக்கப்பா. வேணாம் சார், நீங்க போங்க சார். அட என்னையா வேலை செஞ்சதுக்கு காசு வேணாங்கிற? சரி இத வச்சுக்க. என்ன சார்? எப்போது உனக்கு என் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா உடனே என்ன வந்து பாரு. போலீஸ்கிட்ட போற அளவுக்கு நான் எந்த வம்பத்துக்கும் போறது இல்ல. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன். இருந்தாலும் உங்களை மாதிரி பெரிய மனுஷன் அவகாசம் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க சார். அலெக்சா. ஹலோ பிரதர், கொஞ்சம் தம்மு கொடுங்க, 2 பப்ஸ் அடிச்சுக்கிறேன். காலம் கெட்டு போச்சுடா. என் சிகரெட் சைஸ் இல்ல, நீங்க எல்லாம் என்கிட்ட சிட்டிக்கு போட்டு சிகரெட் கேக்குற. எல்லாம் என்னே வேண்டாம். தப்பு பண்றதுக்கு வயசுல என்ன வித்தியாசம் இருக்கு? பிரதர், ஒரு பெரிய கண்டுபிடிப்பு ஒண்ணு பண்ண போறேன். என்ன? அதுக்கு தான் திங்கிங். அப்படி என்ன பிரதர் புதுசா கண்டுபிடிக்க போறீங்க? பெட்ரோலே இல்லாம, சக்கரமே இல்லாம தண்ணில ஓடுற மாதிரி கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு பேர் தான்டா கப்பல். நீ என்ன புதுசா நொட்ட போற? எதுக்கோ தெரியாதான் கற்பூர வாசம். என்ன கழுதைன்னு சொல்லிட்டு போறாளே. என்னண்ணே கழுத மாதிரி கத்திட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன், எனக்கு காது வாழெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிரு. நான் கிளம்புறேமா. டேய் அரவல, அவன் வந்து என்ன எங்கன்னு கேட்பான். நான் இன்னைக்கு ஃபுல்லாவே லீவுன்னு சொல்லிடு. நம்பணுமா? என்ன நட்டு, நான் வந்தது கூட கவனிக்காம அப்படி என்ன வேலை? அட சும்மாருமா, அண்ணன் வர நேரமாச்சு. அவர் வந்ததும் அடியில போய் வேலை செய்யணும். அதுக்குதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அண்ணன் வர நேரமாச்சா? அப்படின்னா நான் காசு கொடுக்குறேன், நான் சொல்றது சரியா? என்ன பண்ணணும்? அது வந்து கிட்ட வாங்க சொல்றேன். நீ என்ன பண்ற? கார் கடியில பூந்துற. மத்தவ நான் பாத்துக்கிறேன். எங்கடா அண்ணா? அவருக்கு வயசாயிடுச்சுது. இனிமே எங்களே வேலையை பார்க்க போறாரு. நீங்க போ. ஏன்டா எப்ப பார்த்தாலும் அவரை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்க? கொஞ்சமாவது பெரிய மனுஷன் மரியாதை கொடுறா. இனிமே அவருக்கு சூப்பர் மரியாதை கொடுக்கறேன். என் அவசரம் புரியாம நீங்க பாட்டுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. என்ன இன்னைக்கு ஒரு டைப்பா இருக்கியா? என்னைக்கு இல்லாம சுறுசுறுப்பா இருக்கிற? அவன் செயல் புரியல. கூப்பிடுறாங்க. உன் அட்டகாசம் தாங்க முடியலையே. கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது ஏடவடமா பண்ணி எசகுசா ஆகி போச்சுன்னா அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது சொல்லிவிட்டேன். அதனால என்னையா முதல்ல புள்ளைய பெத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா போச்சு. அடிக்கிறது யாருப்பா முதலாளி? நம்ம கட்சி தலைவருக்கு பிறந்த நாள். சந்தோஷம். அவருக்கு விழா எடுக்க போறோம். எடுக்கலாமே. அதுக்கு நிதி வசூல் பண்ண வந்திருக்கோம். பண்ணுங்க பண்ணுங்க, தாராளமா போய் பண்ணுங்க. சொல்லிட்டு போலான்னு வரல, வசூலிச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். ஏதோ உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. நான் ஏன் பிறந்த நாளே கொண்டாடுறது இல்லைங்க. நமக்கு தேவையில்லாத விஷயத்துல செலவு பண்ணா எனக்கு பிடிக்காதுங்க. கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு இல்லீங்களா? ஏய், உன் தத்துவத்தை கேட்க நாங்க வரல. உன்னால கொடுக்க முடியுமா இல்ல நாங்க கொடுக்கட்டுமா? என்னால கொடுக்க முடியாதுங்க. இந்த பேட்ச் குத்தி இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் தலையிடக்கூடாது. எங்களுக்கு குத்தாரு வந்து ஏன்டா தேவையில்லாம் இந்த வயசான காலத்துல கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏன் அந்த ரவுடிங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? சுமார் சண்மகன், நாட்டுல பிறந்தவங்களுக்கும் பிறக்க போறவங்களுக்கும் ஏதாவது வழி பண்ணுங்க. அன்னைக்கு ஆட்சியில உட்கார வச்சாங்க. அவங்க அடிச்சிட்டு போன கொள்ளையெல்லாம் பத்தாதுன்னு இப்ப இவங்க வேற வசூல் பண்ண வந்திருக்காங்க. எப்பதான் நம்ம சைஸ்ல கார் ரெடி பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுக்கு தான் அமெரிக்கால பிறக்கணும்ன்றது. ஹலோ, தீப்பெட்டி இருக்கா? ஆமா, இங்கிலீஷ் பேப்பர்லாம் படிக்க மாட்டீங்களா? சரி, இன்னைக்கு பேப்பர்ல என்ன முக்கியமான நியூஸ்? படி 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 படி. சென்னையில் பிரதமர் வாஜ்பாய் என்று தேர்தல் பிரச்சாரம். நமக்கு அரசியல்லாம் வேண்டாம். என் வழி தனி வழி. ஃபாரின் ரேஞ்சில ஹாலிவுட் லெவல்ல அறிவுக்கு ஏற்ற மாதிரி படிங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன் அழிந்து போன மிருகத்துக்கு உயிர் கொடுத்த விஞ்ஞானி இந்நூற்றாண்டின் அதிசயம். ஓஹோ, செத்து போன மிருகத்துக்கு கூட உயிர் கொடுக்குறாங்களே. போற போக்க பார்த்தா மனுஷனுக்கு உயிர் கொடுப்பாங்க. இந்த மேட்ரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தா
காந்தி தாத்தாக்கு உயிர் கொடுத்திருக்கலாம், நேரு மாமாக்கு உயிர் கொடுத்திருக்கலாம், ஏன் நம்ம புரட்சி தலைவருக்கே உயிர் கொடுத்திருக்கலாம். என் வழி தனி வழி வட்ட. தங்கச்சி தங்கச்சின்னு தலை மேல வச்சு கொண்டாடினீங்க, இப்ப என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு பாரு. பிக்னிக்கு டூருன்னு கண்ட பசங்களோட கூத்தடிச்சிட்டு வந்திருக்கா. ஏமா இப்படி திட்டிட்டு இருக்க? பிக்னிக் போனது தப்பா? பிக்னிக் போறது தப்பு இல்லடி, கண்ட பசங்களோட கூத்தடிச்சிட்டு வந்தி, அதான் தப்பு. ஐயோ அம்மா அம்மா, ஏமா சும்மா திட்டிக்கிட்டு இருக்க? தங்கச்சி விரும்பிச்சேன்னு சொல்லி நான் தான் போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். ஏமா மீனாட்சி திட்டுற? காலேஜ்ல மத்த பொண்ணுங்களாம் டூர் போகும்போது இவன் மட்டும் போகலன்னா வருத்தப்படுவான்னு சொல்லி நான் தான் போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். அவ ஓன் பொண்ணுமா, ஏன் தங்கச்சி எந்த தப்பு தண்டாவும் போக மாட்டான். அவ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு 4 இடத்த சுத்தி பாக்குறது நமக்கு சந்தோஷம் தாண்டா. ஆனா ஊர் ஊதி பெருசாக்கிடுமே, ஈர பேனாக்கி பேன பெருமாள் ஆக்கிடுமேடா. உன் மாமன் பையன் பண்ற கூத்து அதுக்கு மேல இருக்கு. மீனாட்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு தொந்தரவு பண்ணி என்ன கொன்னுடுவான் போல் இருக்கு. டேய், அவன் சொல்றது சரிதானே, கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு படிக்க வைக்கின்றான். அவன் சொல்றது சரிதான், பேசாம மீனாட்சியை கல்யாணம் பண்ணி வை. அப்புறம் அவ பாடு, அவ புருஷன் பாடு. ஆனா இந்த விஷயத்துல நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. ஏங்கண்ண, அம்மா சொல்றதும் சரியாத்தான் படுது. பேசாம நீ கல்யாணம் பண்ணிட்டு காலேஜுக்கு போவேன். உனக்கு பிடிச்சவன் தானே மாப்பிள்ள. கல்யாணத்துக்கு கல்யாணம் ஆச்சு, காலேஜ் ஆச்சு. என்ன சொல்ற? சரிண்ணே, இந்த தடவை நான் தப்பிக்க முடியாது. நீ சொல்லி நான் இடம் வேண்டான்னு சொல்லிருக்கேன். அப்ப கல்யாணம் பண்ணிட்டு காலேஜுக்கு போறேங்கிற? நல்லாத்தான் இருக்கும். அப்ப ஒரு 4 புள்ள பத்துக்கிட்டு வரைக்கும் காலேஜுக்கு போறியா?